வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது தயவு பண்ணினார். அப்போஸ்தலர் 27 உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அநேக மனிதரும் கப்பலில் யாத்திரை பண்ணுகிற போது திடீரென்று கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. பெரும் மழையில் கப்பலில் இருந்தவர்கள் மிகவும் அடிபட்டபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அப்பொழுது பவுல் கப்பலில் கூட இருந்தவர்களை பார்த்து தைரியம் சொன்னான். என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆம், பவுலின் நிமித்தம் அங்கு இருந்த யாவருக்கும் கர்த்தர் தயவு பண்ணினார். இன்றைக்கும் அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்களுடன் இருப்பவர்களுக்கும் தயவு பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.